ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 29/4/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திருதிய திதி 6:57 வரைக்கும் இருக்கு. பின் சதுர்த்தி திதி, வணிசை கரணம், ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் கிழக்கு தென்கிழக்கு. நாளைக்கு 8 பரிகாரம் தயிர். இன்னைக்கு ரோகிணியும் சனியும் மழை அதிகம் இருக்குன்னு இருக்கு. சனிகிரக வழிபாட்டுக்கு பலன் இருக்கு. பைரவரையும் கும்பிடலாம். சனிக்கு குருவானவர் அவர், பைரவர் கும்பிடலாம். பொதுவாக நீங்கள் நான் இந்த தொழில் ஆரம்பித்ததுலேருந்து 20 வருஷமாக இந்த ஜோதிடத்தில் முழு நேரமாக இருக்கிறேன். முக்கியமாக எளிய பரிகாரங்களை சொல்லுவேன். 20 வருஷத்துக்கு முன்னையே ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அது பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதும்போது கூட எழுதியிருக்கேன். அது என்ன சொல்கிறேன்னா, இப்போ அன்னதானம் போட சொல்கிறோம். தினந்தோறும் அன்னதானம் போடுறதுனால எல்லாருக்கும் முடியாது. அப்போது நீங்கள் சமைக்கும்போது பெண்கள் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அந்த அரிசியை மாதம் ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் வர நாளில் கோவில்கள்லையோ அல்லது அனாதை இல்லங்களுக்கோ அந்த அரிசியை அன்னதானம் கொடுத்தீங்கன்னா தினசரி அன்னதானம் போட்டதனுடைய பலன் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அரிசி தினந்தோறும் எடுத்து வைக்கலாம். அது நான் 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக ஒரு கைப்பிடி அரிசி, நீங்கள் ஒரு படி அரிசி எடுத்து சமைக்கும்போது அதில் ஒரு கைப்பிடி அரிசி ஒரு 50 கிராம் வரும். எடுத்து வச்சா கூட மாதம் ஒரு முறை உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் அனாதை இல்லங்களுக்கோ கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கோ அல்லது நீங்கள் செய்த சாப்பாடே செஞ்சு கொண்டு போய் ஏழைகளுக்கு அந்த அரிசி மூலமாக நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருஷம் அப்படி கொடுத்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு அன்னப்பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய 7 தலைமுறைக்கு நீங்கள் சாப்பாடை பேங்கில் போட்டு வச்ச மாதிரி. நீங்கள் யாருக்கு எந்த தானம் பண்ணிங்கனாலும் அது உங்களுடைய சந்ததிகளுக்கு போய் சேர்ந்தே தீரும். யாருக்கிட்ட ஏமாத்துனீங்கனாலும் அது உங்கள் சந்ததி ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுவான். கண்டிப்பாக அதைத்தான் சொன்னாங்க அந்த காலத்தில். தினை விதைச்சவன் தினைய இருப்பான், வினை விதைச்சவன் விதைய இருப்பான். அது அப்பப்போ இருக்கிறது இல்லை, நம்ம சந்ததிகளும் அதை இருக்கும். சில பேரில் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் திசாபுத்தி என்ன மாறாமையாக இருக்கும், நல்லாவே இருப்பாங்க. அந்த ஃபேமிலி நல்லாவே இருக்கும். அஷ்டமச்சனி இருக்கும், ஏண்டரசனி இருக்கும், அஷ்டார்த்தமச்சனி இருக்கும், கண்டகச்சனி இருக்கும், தசை மோசமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பம் பாதிக்காமல் போயிட்டு இருக்கும். எப்படிங்க அப்படி இருக்குன்னா, அவங்க பேங்கில் பணம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். அந்த பணம் செல்லுங்களா இப்போ அப்படின்னு? எப்பவுமே செல்லுங்க. அது அந்த பணம் புண்ணிய பணம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திசை தான் நடந்துட்டு இருக்கோம், கோச்சாரத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கோம், சனி 3, 6, 11 வந்துச்சுங்க, ஒன்றுமே பண்ணலீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, முன்னோர்கள் எக்கச்சக்கமாக பிறர் ஏமாற்றி பிடுங்கி சாப்பிட்டு பிறருக்கு தீங்கிழைச்சி போயிட்டாங்க. அந்த கடனெல்லாம் இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாவத்தையெல்லாம் இவங்க சுமந்துட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பரிகாரம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. அப்போது பரிகாரம் பண்ணவங்க மேலே, கடவுள் மேலே குறை சொல்கிறாங்க. என்னங்க ஒன்றும் நடக்கலை. எதுவுமே நம்பணும், 100% நம்பணும். அது ராவணுக்கு சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கடவுள் நம்புறீங்கன்னா 100% நம்புங்க, நம்பலைன்னா 100% நம்ப வேண்டாம். ஏன்னா அதுக்கு எதிரான சக்தி உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது ஒரு கட்சியில் இருங்க, இல்லைன்னு இன்னொரு கட்சியில் இருங்க. 2 கட்சியில் இருந்தீங்கன்னா எந்த கட்சியும் உங்களுக்கு உதவ மாட்டாங்கிற மாதிரி. அப்போது கடவுளுங்கிற கட்சியில் இல்லைங்க, கடவுள் அல்லாத ஒரு கட்சியில் இருங்க. ஆனால் கடவுளுங்கிற கட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஆக நான் சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அரசியலுக்கு போக வேண்டாம். நான் அரசியலை பற்றி பேசலை, அது உதாரணத்துக்கு அப்படி சொல்கிறேன். நீங்கள் இறைவனை நம்புங்க, அவர் எல்லாம் செய்வார். நம்பினோர் கெடுவதில்லை. எல்லா மதங்களிலும் இறை நம்பிக்கை இருக்குது, எல்லா ஜாதியிலும் இருக்குது, எல்லா மனிதர்களிடத்தில் இருக்குது. ஆக அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இப்போ கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் குறையும் போது தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. ஒரு பேட்டரி வச்சுருக்கோம், ஒரு யூபிஎஸ், கரண்ட் வரல உடனே அது மூலமாக எரியுது, வீட்டில் லைட் எரியுது. இது மாதிரி இறை சக்தியானது தன்னை இந்த பூமியில் மக்கள் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலவீனங்களின் போது துன்புறுவாங்கன்னு சொல்லி அதை சரி செய்ய சமன்படுத்த அவர் இங்கே குடிகொண்டிருக்கார். ஆக
நாம் அவருக்கு போய் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் நமக்கு செய்யறதுக்காக உட்கார்ந்துட்டுருக்கார். நான் போய் அவர்கிட்ட கேட்டு பெற்றா போதும். கேட்கணும், நினைக்கணும். எதுவுமே உங்களுக்கு எண்ணம் இல்லைன்னா அப்போது அது என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனிடத்தில் போய் வேண்டும் போது அதுக்கான முயற்சிகள் எடுக்க வைப்பார். ஆனால் அதுக்காக கையில் எடுத்து கொடுக்கறதில்ல. அதுக்கான வழிமுறைகளை காட்டும். அது யாரோ ஒருத்தர் மூலமாக காட்டும். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது இருக்குது, இப்படி பண்ணிக்க அப்படின்னு. அப்போ நம்ம கடன் வாங்குறோம், அது உழைச்சது கட்டுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அது சில பேர் உழைச்சாலும் கட்ட முடியறதில்ல, உழைச்சாலும் கிடைக்கிறதில்ல, உழைச்சி வர்ற பணம் வீணாக செலவாயிடுது. அப்படி ஆகாமல் தடுத்து நம்மளை சரி செய்து கொண்டு போகிறது இறைசக்தி. அந்த வகையில் அந்த இறை வழிபாடு வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதில் பைரவர் வழிபாடு, அதோட பெருமாள் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர், இப்படி ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாமே பலவீனங்களை நீக்கி முன்னேற்றங்களை கொடுக்கும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கண்ணில் நட்பு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு இருக்கக்கூடிய இடம் சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்றைக்கும் 2இல் சந்திரன், 4 குடையவன். இடம், வீடு, வாகனம், கல்வி, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்பலன்களை செய்வார். இந்த ஜனவரி 26லேருந்து ஜூன் 20 வரைக்கும் இந்த அஷ்டமசனி முடிஞ்சிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் கூட உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வந்திருக்கும், பாஸ் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட்டே வந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். காலேஜ் ஈஸியாக கிடைக்கும், ஸ்கூலு உங்களுக்கு அடுத்தது நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது கிடைக்கும். ஜூன் 20லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் மறுபடியும் திரும்ப அஷ்டமத்துக்கு சனி வரும்போது கொஞ்சம் இடர்பாடுகள், சிரமங்கள் தெரியும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைய நிலையில். அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு பிறர் உதவ முன் வருவாங்க, புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அசுவினியில் பிறந்தவங்க இன்றைக்கி விநாயகரை வெள்ளருக்கம்பூ மாலை போட்டு வழிபடுறது சிறப்பு. அப்படி கிடைக்கலன்னா அருகம்புல் மாலை போட்டு வழிபடுங்க. வெள்ளருக்கில் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறேன். அதுக்காக அது கிடைக்கலன்னா அது போட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுவும் கிடைக்கலன்னா, அருகும் கிடைக்கலன்னா சும்மா 3 சுற்றி தோப்புக்கரணம் விட்டு கும்பிடுங்க, இறைவன் அருள் புரிவார். பரணியில் பிறந்தவங்க துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட சிறப்பு. அல்லது துர்க்க அஷ்டோத்திர மந்திரம் படிச்சுட்டு நீங்கள் சாமி நினச்சிக்கலாம். அலுவலகத்தில் இருக்க, கோயிலுக்கு போக முடியலன்னா அப்படி நினச்சிக்கலாம். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம், அல்லது சும்மா அவரோட காயத்ரி மந்திரம் கூட சொல்லி வழிபடலாம். அந்த நிலையில் விஷ்ணுவை வழிபடுறது மூலமாக, பெருமாளை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி வரும், தடைகள் நீங்கும். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்துன்னு சொன்ன அதுக்கான பலன் கிடைக்கும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய வலிமையான நிலை தான் உங்களை சரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. சந்திரன் அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை குரு கொடுக்குறாரு, சந்திரன் கொடுக்குறாரு, சுக்கிரன் கொடுக்குறாரு. ஆனால் சனி மட்டும் கொஞ்சம் தடுக்கிறார். எல்லாம் பக்கமாக வந்து அப்புறம் நிறைவேறாமல் போகிற மாதிரி சூழல்கள் ஏற்பட பார்க்கும். அது ஒரு 95% டவுன்லோட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நெட்டு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி. ஒரு 5% இருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும்ப்பா. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் இருக்கும். எல்லா வகைகளையும் நீங்கள் வந்து ஒரு 95% அமௌண்ட் இருக்கும், 5% இருந்து இதை முடிச்சிடலன்னா அடடா அது இல்லையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கடைசி நேரத்தில் கொண்டு வந்து பற்றாக்குறை. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் உங்களுக்கு இது கிடச்சிருக்கும், விட்டுட்டிங்கப்பா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. இப்படி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம முடிவெடுக்கும்போது அதை சரிப்படுத்திக்கலாம். இதுதான், அதாவது ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய அடிப்படையில் இப்படிலாம் நடக்கும். ஆனால் அது நான் முன்கூட்டியே திட்டமிடும் போது அது சரியாகும். ஆக அந்த அதைத்தான் விதியை மதியால வெல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி விதியை மதியால வென்று காரியம் சாதிக்கக்கூடிய நாள். கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளையும்,
மிருகசீடத்தில் பிறந்தவங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுறது சிறப்பு. சந்திர சூரியனில் சூரியனை வழிபடும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசு 1-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் லாபமேறி இருக்கார், சூரியனோட கூடியிருக்கார். சந்திரன் செவ்வாயும் விரயத்தில் இருந்துட்டு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறாங்க. ஆனாலும் அதை குரு பார்க்குது. இந்த செலவுக்குரிய இடத்த குரு பார்க்குது, விரயத்துக்குரிய இடத்த குரு பார்க்கும்போது குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடமும் நல்லதான். அஷ்டமத்தை பார்க்குது, உடல் அசதி சோர்வுகள் நீங்குது. விரயத்தை பார்க்குது, விரைய செலவுகள் நீங்குது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு கூட கொடுக்குறதுக்கு லேட் ஆச்சுன்னா கூட அவங்க சரி கொடுக்குறீங்களா அப்படின்னு, இல்லைங்க இது மாதிரி இருக்குது, சரி அப்படி தான் கொடுங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்கள் நேரம் அப்படி இருக்கா. நான் எல்லா காலம் அப்படி சொல்ல மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர்கிட்ட வாங்கினா நம்ம கொடுத்துடணும். வச்சுட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகுன்னா வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவோம். அப்புறம் வருமானம் குறையும் போது கொடுக்க முடியாமல் போய் அப்புறம் அவங்க 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி வந்துடும். தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். அதனால் அடுத்தவங்க பணத்தை மட்டும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா உடனே கொடுத்துடணும். ஆனால் அடுத்தவங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்புறம் வாங்கிக்கிறோம்பாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கிக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி வாங்கி தான் நல்லவங்க கூட மாட்டிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் லாஸ் ஆகும்போது சிக்கிக்கிறாங்க. அந்த சூழல் இல்லாமல் இருக்கிற நிலையில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுல இன்றைக்கி மகிழ்ச்சிக்குரிய தருணம். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள நல்ல சந்தோஷம் இருக்கு. குழந்தைகளை பற்றிய நல்ல அபிப்பிராயம், அவங்கள பற்றி இருந்து வந்த கவலை அகலும். பெற்றோரால் உங்களுக்கு ஆதாயம் உள்ள நாள். மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவாரூரில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்வூசில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்வூசு 4 பாதமும், பூசு 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கும் வலிமையான இடத்துல இருக்கார். அற்புதமாக அவர் போயிட்டுருக்கிற வழி உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய வழி பிறக்கும். வழி நீங்கும், புதிய வழி பிறக்கும். புனர்வூசில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சூரியனோட உச்சநிலை, திரிகோண சஞ்சாரம், புதனோட சேர்க்கை, புதாதி யோகம் பெற்று சிறப்பு. குருவோடைய அற்புதமான நிலை சிறப்பு. ஜென்ம ராகு விலகினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். ஜென்ம ராகு உங்களுக்கு வந்து மறதி கொடுத்துருக்கும். படிப்பில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரலைங்கிற ஒரு கவலைகள் இருக்கலாம். ஆனால் மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கையில் மதிப்பு கூட்டாது. திறமைங்கிறது முக்கியம். சில பேர் மதிப்பெண் பெறறதுக்காக படிப்பாங்க, சில பேர் திறமைக்காக படிப்பாங்க. உங்கள்கிட்ட திறமைகள் நிறைந்திருக்கும், அது வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கும். நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது மதிப்பெண் பேசாது, திறமை தான் பேசும். அந்த வகையான நிலையில் இன்றைக்கி வந்து திறமைகளுடைய அடிப்படையில் அது வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவ கோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்தில் இருக்கார். ராசியாதிபதி அஷ்டமத்தில் இருக்குது. சூரியன் அதோடு சேர்ந்து அஷ்டமத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள். அஷ்டமாதிபதி வந்து கெடுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அஷ்டமத்தில் ராசியாதிபதி இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அஷ்டார்த்தம சனியும் கொஞ்சம் அலைக்கழிப்பு சிரமங்கள் கொடுத்தாலும் சுக்கிரனே உங்களுக்கு நன்மை செய்கிறார். இன்றைக்கி சந்திரனும் நன்மை செய்கிறார். ஆக இன்றைய நிலை சுக்கிரனாலையும் சந்திரனாலையும் நன்மைகள்னால் பெண்களால் அதிக ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். தாய், சகோதரி, அப்படி நமக்கு வந்து உங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவங்களால உங்களுக்கு நன்மை நடக்கும். இப்படி சிறப்புகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கில் நன்மைகள் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு.
சந்திரனுடைய போக்கு மட்டும் இப்போ சாதகம் இல்லைங்க, அஷ்டமத்தில் தான் இருக்குது. அப்போ சந்திரனோட போக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறனுடைய நிலையில் மற்ற கிரகங்களுடைய போக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையாக போகணும். அதாவது ஒரு செயல் செய்யணும், பொறுத்து செய்யணும், செய்யாமே இருக்கக்கூடாது. ஆக மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குது, ஆனால் ஒரு கிரகம் அந்த வாய்ப்பை தடுக்க பார்க்குது. அதை வேறொரு வழி மூலமாக நாம் அதை சரி பண்ணிக்குவோம். அந்த வகையில் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் யோசித்து நிதானித்து எடுக்கிற முடிவுகள்னால அதில் பாதகம் எதுவும் இருக்காது, சங்கடம் எதுவும் வராது. ஆக இன்று பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல நிதானம் அவசியம்னு சொல்லக்கூடிய நாள். சித்திரையில் பிறந்தவங்க கருடாழ்வாரையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து மகாலட்சுமியும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகர் அகவல் படித்து விநாயகரும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குது, சந்திரனோடு இருக்குது. ராசியாதிபதியும் 9க்கு அதிபதியும் கேந்திரத்தில் இருக்காங்க. இது ஒரு நல்ல நிலை தான். செவ்வாயோட சந்திரன் சேர்ந்து அதை குருபாக்குறது ஒரு அற்புதமான நிலை. இணையால நன்மைகள் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். அது இது போன்ற நிலை வந்து சந்திரன் உள்ள காலத்தில் தான் நடக்கும். ஆக அதுவும் உங்களுக்கு சந்திரன் மிகச்சிறந்த யோகர். ஆனால் அவர் வந்து பொதுவாக உங்கள் ராசியில் பிறக்கும்போது நீசமாகிறார், அது வேறு விஷயம். ஆனாலும் இப்போ எப்படி இருக்காருன்னா கோச்சாரப்படி பலம் பெற்றிருக்கார். ஆக பிறக்கும்போது உங்கள் ராசியில் நீசமாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி கோச்சாரப்படி வலுப்பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும், உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். சிந்தனை திறனோட செயல்திறன் முக்கியம். சும்மா சிந்தனையோடு போனால் முடியாது, அதை செயல்படுத்தினா தான் பலன். ஆக அதை செயல்படுத்துவதற்கான திறனும் அதிகரித்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் பெருகி நன்மைகள் நடக்கும். பணம் சேரக்கூடிய நாள், மனம் மகிழக்கூடிய நாள்னு சொல்லக்கூடிய நாள். குடும்பத்தில் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒரு வரன் பார்த்தா கூட ஒரு கோயிலில் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். நவகிரக வழிபாடு வந்து விசாகத்தில் பிறந்தவங்களுக்கும் அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு சரஸ்வதி வழிபாடும், கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகள் இருக்குங்கிற கவலை இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் கொஞ்சம் அடிக்கடி லீவு போடுற மாதிரி இருக்கும். உடல் அசதி சோர்வு இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் இப்படி வந்துடுறது மாதிரி சந்தர்ப்பங்களை கொடுக்கும். சரி இப்படியோ ஓடிட்டுருக்கோம், கொஞ்சம் நின்று போகலாங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வேலை பிடிக்கல, வேறு வேலைக்கு போகலாம், இல்லை 2 மாதம் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிலைகளும் இப்படியான சூழல்களெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு படிச்சிருக்கிற பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கு, படிச்சிருக்கிற பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான், அவங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க லீவ் போடலாம். ஆனால் ஒரு குடும்ப தலைவனு இந்த ராசின்னு வச்சுக்கோங்க, அவர்னால தான் இந்த குடும்பமே நடக்குது. அவங்க அப்பா அம்மா சாப்பிட்ணும், சகோதரி அவங்களுக்கெல்லாம் செய்யணும், குடும்பம் குழந்தைகளெல்லாம் காக்கணும்னா எந்த சூழ்நிலையிலும் சகிச்சு அந்த வேலையை விடாமல் பொறுத்து தானே போயாகணும். ஆக சூழலுக்கு ஏற்ப நம் மனசு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில விஷயங்களுக்கு நம்ம சூழலுக்கு ஏற்ப சூழ்நிலை கைதிகளாகிறோம். அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வரும், இப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு, ஆனாலும் அதை சகிச்சுக்க வேண்டியது இருக்கும். இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கும். ஆனால் இது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதை கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லதும் வரும். ஆனால் அதை கடக்காதவங்க நல்லது சந்திக்க முடியறதில்ல. ஆக இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்வில் அந்த துன்பம்ங்கிற நிலையை கூட மனசில் சகிச்சு அதை இன்பமாக்கிக்க முடியும். எல்லாம் மனசு தான் காரணம். மனசு கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா போது தாங்காது, குதிக்கும். ஐயோ இப்படி இருக்குது இப்படி இருக்குங்க மனசு. அறிவோடு சொல்லி அதை சரி பண்ணணும். இல்லைப்பா இதெல்லாம் இருக்கும், அவ்வளோதான், இருட்டெல்லாம் வரத்தான் செய்யும், நீ விளக்க வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இதை சகிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனால் மனசு அப்படி சரியாயிடும். அந்த காலத்தில் அந்த சுமையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது பாட்டு பாடிட்டு போனது தான் மனசை அடக்கிறதுக்கு. மனசு நம்மளை வந்து பல வழியில் தூண்டும். இது வீசி போட்டு வா, வேண்டாம், இந்த வேலையை வேண்டாம், நம்ம அங்கே போகலாம் அப்படிங்க சும்மாவே இருக்க வைக்க பார்க்குங்களேன். அது வந்து சுகப்பட, இந்த உடம்பு சுகமாகவே இருக்கும்னு நினைக்கும் மனசு.
அப்படி உடம்பு சுகமாகவே இருந்தால் வாழ முடியாது. அந்த உடம்புக்கு வந்து தேவையான வேலை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடம்புக்கு வேலை கொடுத்தா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த நிலையை இன்றைக்கி வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் இந்த கடன் சுமை கொஞ்சம் மனசை வருத்தம். அது விரைவில் சரியாகும். அது வேணால் செப்டம்பர் 12 குருபெயர்ச்சிக்கு அப்புறம் சரியாகுன்னு இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த கவலை விட்டுருங்க, சரியாயிடும். ஆனால் இப்போதைக்கு சரி, அது வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்கிறதுனா, அது வரைக்கும் அப்படியே சொல்லி பேச்சால் கொண்டு போகணும். யாராவது கிட்ட வாங்கியிருந்தா கூட சார் பண்ணிக்கலாம், என்ன பண்ணி போடும் நீ அப்படின்னு சொன்னால் தானே பிரச்சனை. அப்படி அது மென்மையாக பேச்சால் எதுவுமே முடியும். நம்ம நடந்துக்கிற முறையை வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. கிரகங்களை வெல்லலாம் இதன் மூலமானு சொல்கிறேன். கிரகங்களுடைய பலவீனங்கள் என்னுடைய நிலையை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். மனித உள்ளங்களை நீங்கள் வென்றீங்கன்னா கிரகங்களை வென்றலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்த கன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. சனியோட போக்கு விரயத்தில் இருந்துட்டு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க செய்கிறார். பற்றாக்குறை, 7 சனின்னு சொல்லுவாங்க எல்லோரும். அது 30 வயதுக்குள்ளே வந்தவங்களுக்கு மங்கு சனி, கொஞ்சம் சிரமம் அதிகம் இருக்கும். 30 தாண்டி 60க்குள்ள இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி. சுப செலவுகள், தொழிலுக்காக கடன், வீண் செலவுங்கிறத விட தொழிலுக்காக கடன். அது குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதை சரி பண்ணி கொடுப்பார். சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி வந்து அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பயன்படுத்திக்கணும். அந்த வகையான நிலையில் இன்றைக்கி சாதகமான சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும், எல்லா தரப்பினருக்கும். அரசியல் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உங்கள் வாழ்வில். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மளையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நீங்கள் வந்து ஒரு கலை ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்க. சுகபோக வாழ்க்கையில் திளைச்சிருக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் இப்போ அதிகமாக தத்துவம் பேசுவீங்க. தத்துவங்களாக வந்து படிப்பீங்க. தத்துவ புத்தகங்களை வாங்கிட்டு வருவீங்க. எதுவுமே நிலையிலேன்னு கூட சில சமயம் சொல்லுவீங்க. அஷ்டமத்துக்கு குரு வந்தால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்ணங்கள் வரும். ஆக நிலையாமை பற்றிய, மனிதனுடைய நிலையாமை பற்றிய அதிக எண்ணங்கள் வரும். ஞானம் பிறக்கும். ஒரு மனைவிக்கு வாழ்க்கையில் உங்கள் மனைவி குழந்தை பிறக்குங்கிறத மாதிரி, உங்களுக்கு நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்குங்கிற மாதிரி மனிதனுக்கு ஒரு ஞானம் பிறக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஞானம் பிறக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் இனிமை இருக்கும். ஆனாலும் சத்ருஸ்தானாதிபதி பலம் பெற்று செஞ்சிருக்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அவர் உங்களை ஒன்றும் தீண்ட முடியாது. எந்த ஒரு விஷயத்துலேயும் முட்டுக்கட்டை, தடை, தாமதம். நீங்கள் ஒரு முக்கியமாக வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுறாங்க வீட்டில். ஒரு கணவர், வீட்டு தலைவர் கூப்பிட்டு வாங்க சாப்பிடலான்னு உட்கார வச்சுறாரு. அந்த குடும்ப தலைவி விரும்பி உங்களுக்கு உணவு போட்டால் தான் நாம் விருந்தாளியாக நல்லபடியாக சாப்பிட்டு எழுந்திரிச்சு வர முடியும். அவங்க நமக்கு தானே சமைச்சிருக்கேன், அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் நண்பரே அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவி இருக்கிறத பகிர்ந்துக்கணும், அல்லது அதிகப்படியாக மறுபடியும் செய்யணும். ஆனால் அவங்களுக்கு அவங்க கடமையில் ஒரு இருக்கிற கடுப்பு உங்கள் பேர்லேயும் விருப்பம் இல்லாமல் இருந்ததுன்னா என்னாகும்? கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் பசி இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு. அப்போ அந்த காரியம் அந்த இடத்துல அந்த சக்ஸஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. ஆமாம், நீங்கள் போகிறீங்க, அவங்க பேசுகிறதுக்கே உட்காரல, அல்லது நீங்கள் சொல்கிற பேச்சையே கேட்காம அவங்க சொல்கிறத மட்டுமே உங்களை கேட்க வைக்கிறாங்க. அப்போ அது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது தடையாகும். அந்த மாதிரி சில இழுபறி இருக்கும். சில பேர் கட்டுச்சோத்துக்குள்ளே எளியாக இருப்பாங்க. உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கே எதிராக செயல்படுறவங்க கூட இருப்பாங்க. இதுதான் அந்த சத்ருஸ்தானாதிபதி நாளில் இருக்கிறனுடைய பலன். அப்போ இதை நீங்கள் சரி பண்ணணும். அந்த வகையான நிலையில் இன்றைக்கி இறைவனை வழிபட்டால் சரியாகும். அதில் அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு மிகவும் அற்புதமான கிரக நிலைகள் இருக்குது. கடந்த 2012, 13, 14 பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கண்ணில் தண்ணி வந்தது, ரத்தமே வந்ததுன்னு சொல்கிற மாதிரி அந்த நிலைகள் இருந்து இப்போ விடுபட்டாச்சு. அதெல்லாம் முடிஞ்சுது. அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ புத்துணர்ச்சி மிக்க
புதிய வாழ்க்கையை தொடங்கி நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்குது. உங்களுக்கு கடன் அடைபடுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறது, சொத்துக்கள் வந்து சேர்றது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், வேலையில் சிறப்பு, தேவைக்கு செலவுகளுக்கு பணம் கைக்கு வர்றது, பழைய சொத்துக்கள் வந்து சேர்றது, பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுன்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தாங்கன்னா கூட உங்களுடைய படைப்புகளை வெளியிடுறது, நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வெளியிடுறதுனால பலன், இது போன்ற நிலைகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகம் கொடுக்கக்கூடிய, அதனால் பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் ஒரு நோய் இருந்தால் கூட வயசானவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்ற அந்த மருந்து மூலமாக அந்த நோய் நீங்கும்னு சொல்கிறேன். அதுக்கான புதிய ஏற்பாடுகள் இருக்குது. அரசியல் சூடு பிடிக்கும். பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், ரேவதியில் பிறந்தவங்க சப்தகண்ணீரையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.